இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மார்ஃபோட டெஸ்ட்நெட் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உங்களோட டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு வெரிஃபைன்னு ஒரு சேனல் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்ததுக்கப்புறம் கீழே கேப்சா டாட் பாட்டுன்னு வரும். அதில் வந்து கிளிக் ஹியர்னு ஆப்ஷன் காட்டும். அந்த கிளிக் ஹியர் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விசிட் சைட்னு இருக்கும். அந்த விசிட் சைட் கொடுத்திங்கன்னா வேறு ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு லாகின் டு வெரிஃபைன்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களோட டிஸ்கார்டை அதில் போட்டு லாகின் பண்ணிட்டிங்கன்னா ஆத்தரைஸ் கேட்கும். அந்த ஆத்தரைஸ் கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபை கேட்கும். தென் வெரிஃபை கொடுத்திங்கன்னா ஓல்டு டு வெரிஃபைன்னு கேட்கும். அந்த ஓல்டு டு வெரிஃபை கொஞ்சம் டேப் பண்ணிட்டே இருந்திங்கன்னா அது வெரிஃபை ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேக்கெட் க்ளைம் பண்ணணும் இந்த டெஸ்ட்நெட் பண்ணுறதுக்கு. அது அந்த சேனல் இங்கே இல்லைன்னா சேனல்ஸ் அண்ட் ரோல்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே டிக் பாக்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் எனபிள் பண்ணி விட்டுடலாம். டிக் பண்ணி எனபிள் பண்ணி விட்டுடலாம். ஒவ்வொன்றா எனபிள் பண்ணி விட்டோம்னா எல்லா சேனலுமே நமக்கு வந்துடும். தென் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு எல்லா சேனலுமே வந்துடும். வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா டிஸ்கட் பேக்கெட்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா அது எப்படி பேக்கெட் க்ளைம் பண்ணணும்னா ஸ்லாஷ் போட்டு பேக்கெட்னு போட்டிங்கன்னா அங்கேயே மேலே அந்த காட்டும். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டாலே அட்ரஸ் பேஸ்ட் பண்ண சொல்லும். என் மெட்டாமாஸ்க் போயிட்டு உங்களோட அட்ரஸ் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா மைனிங்னு அது காட்டும். மைனிங் எண்ட் ஆனது சக்ஸஸ்ஃபுல் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேக்கெட் வந்துடும். ஒன்ஸ் பேக்கெட் க்ளைம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் மெட்டாமாஸ்க்குள்ளே போய்க்கலாம். உள்ளே போனதுக்கப்புறம் இப்போ நம்ம நெட்வொர்க் ஆட் பண்ணணும். அந்த சிம்பிள் இருக்குல்ல, அந்த சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் நெட்வொர்க்னு காட்டும். அது கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஆட் நெட்வொர்க் மேனுவலி அது கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த நெட்வொர்க் நேம், நியூ ஆர்பிசி URL இதெல்லாம் கொடுக்குறேன். அதை போட்டு சேவ் கொடுத்திங்கன்னா நெட்வொர்க் ஆட் ஆகிடும். இன்னொரு நெட்வொர்க் நம்ம ஆட் பண்ணணும். அது உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம போட்டுட்டு சேவ் கொடுத்தா 2 நெட்வொர்க் ஆட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிரிட்ஜ் பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு தரேன். அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கனெக்ட் வாலெட் கேட்கும். அது கொடுத்ததுக்கப்புறம் மெட்டாமாஸ்க் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு இங்கே வேல்யூ ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். 0.1 எத்தீரியம்னு இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ நம்ம அதில் 0.05 மட்டும் கொடுத்துக்கலாம். ஏன்னா மொத்தமாக கொடுத்தோம்னா நம்ம மற்ற டாஸ்க் பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். நம்மக்கிட்ட வேறு பேலன்ஸ் இருக்காது. அதனால் 0.05 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சென்ட் ETH to மார்ஃபோல்ஸ்க்கு கொடுத்துக்கலாம். தென் டெபாசிட் கொடுத்துக்கலாம். மெட்டாமாஸ்கில் ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். அது கொடுத்ததுக்கப்புறம் டெபாசிட் இனிஷியேட்னு காட்டும். இந்த டெபாசிட் இனிஷியேட் ஆக 20 மினிட்ஸ் கிட்ட ஆகும். நமக்கு எவ்வளோ ரிவார்ட்ஸ் கிடைக்கும்னா நம்ம எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோமோ நமக்கு அந்தளவுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம டெய்லியும் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது பெட்ரு. இது கம்ப்ளீட் ஆக 20 மினிட்ஸ் கிட்ட ஆகும். நம்ம அதுக்குள்ளே வேறு டாஸ்க் பண்ணிகிட்ருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓட்டிங் பேஜுக்குள்ளே வந்துடலாம். வந்துட்டு கனெக்ட் வாலெட் கொடுத்துட்டு மெட்டாமாஸ்க் கொடுத்துக்கலாம். மெட்டாமாஸ்கில் நெக்ஸ்ட் கேட்கும். கனெக்ட் கொடுத்துருங்க. கனெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் மெட்டாமாஸ்கோட கனெக்ட் ஆகிடும். தென் பார்த்திங்கன்னா ஓட்டிங் பவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி டெய்லி செக்இன் காட்டும். டுடேன்னு இருக்கிறத நம்ம கிளிக் பண்ணால் மெட்டாமாஸ்கில் சைன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம டெய்லி செக்இன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். இது மாதிரி டெய்லி நம்ம வந்து டெய்லி செக்இன் பண்ணிட்டு ஓட் நவ் கொடுத்திங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ 6 ஓட் இருக்குது டோட்டலாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு வேணால் நம்ம ஓட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஓட்னு கொடுத்து மேக்ஸ் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்திங்கன்னா ஓட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். இதே மாதிரி நம்ம எல்லா ஓட்டும் ஒரே இதுக்கு போகணுன்னு இல்லை, எது வேணும் சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஒன்ஸ் நம்ம ஓட்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வாப் பண்ண போகலாம். ஸ்வாப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக முன்னாடி வந்து பிரிட்ஜ்க்கு டெபாசிட் பண்ணோம்ல, அது நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்கணும். எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ பிரிட்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக டெபாசிட் ஆகிடுச்சு. தென் இப்போ ஸ்வாப்குள்ளே போகலாம். ஸ்வாப்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கனெக்ட் வாலெட் இருக்கும். கனெக்ட் வாலெட் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா மெட்டாமாஸ்க் நம்ம எப்பயும் போல் மெட்டாமாஸ்க் சூஸ் பண்ணிக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா க்ரீன் இருக்குது. அந்த டிக் பாக்ஸை சூஸ் பண்ணிவிட்டு மெட்டாமாஸ்கோட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் மட்டும் 0.05 எத்தீரியம் இருக்கும். இதில் நம்ம ஃபுல்லாக கொடுக்காம 0.04 எத்தீரியம் கொடுத்துட்டு கீழே பார்த்திங்கன்னா USDT செலக்ட் பண்ணிக்கலாம். USDT செலக்ட் பண்ணிட்டு ஸ்வாப் கொடுத்திங்கன்னா சைன் ஒரு மெட்டாமாஸ்கில் ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். அதை கொடுத்துட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா இங்கே மறுபடியும் வந்து டெபாசிட் கேட்கும். மறுபடியும் கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் வரும். அது கொடுத்திங்கன்னா ஸ்வாப் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம லெண்டிங் பண்ண போகிறோம். லெண்டிங் வெப்சைட்குள்ளே வந்ததுக்கப்புறம் கனெக்ட் வாலெட் கொடுத்து எப்பவும் போல் மெட்டாமாஸ்க் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மகிட்ட USDT ஸ்வாப் பண்ணது இருக்குல்ல, அதை சப்ளை கொடுத்து
இதுக்கு நம்ம மேக்ஸ் கூட கொடுத்துக்கலாம். மேக்ஸ் கொடுத்துட்டு கிவ் அலோவன்ஸ் கொடுத்தா மெட்டாமாஸ்கில் ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். அது கொடுத்ததுக்கப்புறம் டெபாசிட் USDT அதை கொடுத்ததுக்கப்புறம் மெட்டாமாஸ்கில் ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் டெபாசிட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். தென் அவ்வளோதான். தென் பார்த்திங்கன்னா அடுத்து கேலக்ஸி பார்க்கலாம். கேலக்ஸி வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் உள்ளே போனதுக்கப்புறம் கேலக்ஸி பேஜுக்கு டேரெக்டாக ரீடைரக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் எல்லா டாஸ்க்கும் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டனால சும்மா எல்லாமே ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணால் எல்லாமே வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் க்ளைம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கேப்ச்சா வரும். கேப்ச்சாவெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா க்ளைம் ஆகிடும். இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் ஹஸ் பீன் சப்மிட்டட் வந்துடும். கேலக்ஸி ஆல்சோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு NFT நம்ம பண்ணணும். NFT பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ETH பேலன்ஸ் இல்லை. அதனால் 3-4 நாள் க்ளைம் பண்ணி அதை நம்ம பண்ணிக்கணும்.